ஸோ நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டார்வை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஹாய் ஆல், திஸ் இஸ் மீ கௌதம் சூர்யா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் ரைடு தான் போக போகிறேன். ஆக்சுவலி நான் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் ரைடு தான் பிளான் பண்ணேன். ஸோ லாங் ரைடு வேணாம், நடுவில் எங்கேயோ போய் மாடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. கடவுளே ஏன் இப்படி என்ன சோதிக்கிற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பஞ்சர் ஆயிடுச்சு சைக்கிள், மழை பெய்யுது, அதனால் பஞ்சர் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறான் அந்த கடைக்காரன். அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போமா இல்லையா? ஸோ இன்றைக்கி நான் வந்து எந்த ரூட்டை சூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊர் எடப்பாடியிலேருந்து கொங்கனாபுரம், கொங்கனாபுரத்துலேருந்து சங்ககிரி, அண்ட் சங்ககிரியிலேருந்து அகைன் எடப்பாடி. ஆக்சுவலி 50 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, 50 கிலோமீட்டர் வரலனாலுமே இன்றைக்கி வந்து 50 கிலோமீட்டர் சேலஞ்சு, அது 50 கிலோமீட்டர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம இப்போ கொங்கனாபுரம் வந்துட்டோம். ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ இப்போ தான் வார்ம் அப்பே ஆன மாதிரி இருக்குது எனக்கு காலுக்கெலாம். ஆக்சுவலி என்ன தான் வெதர் வந்து சாதகமாக இருந்தாலும் மேகமூட்டமாக ஆப்போசிட் விண்டு அழுத்த முடியல. மேடை கூட அழுத்திடுறேன் எப்படியாவது புஷ் பண்ணி. பட் எதிர்காற்று அடித்தா தான் சைக்கிள் ஆடுது கொஞ்சம். ஆக்சுவலி ஒரு காரே வந்து ஆக்சிடெண்ட் ஆகி உள்ளே இருக்க ஏர் பேக்கில் வெளியே வந்துருக்கு. பெரிய ஆக்சிடெண்ட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் உள்ளே இருக்கணும் சேஃபாக தான் இருந்திருப்பாங்க. என்ன ஆக்சிடெண்ட் எதுவும் தெரியல. பட் ரோட்டில் போகும்போது கொஞ்சம் சேஃபாக வாங்க எல்லோரும். நீ இந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்க. சரி ஓகேங்க, அப்படியே நம்ம இங்கே கொங்கனாபுரம் தாண்டி வந்துக்கிட்டே இருக்கோம். நம்ம அவ்வளோதான் வந்துட்டோம். நம்ம இங்கே ஐவேலி வந்துட்டோம். கிட்டத்தட்ட பாதி தூரமே வந்துட்டோம். நான் இனி எனக்கு வந்து அவ்வளோக்கா டயர்டான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. அதெல்லாம் இப்போ தான் என்னோடய லெக் மசில் வந்து பம்ப் ஆகுது பழைய மாதிரி. ஓகேங்க, நம்ம சங்ககிரி ரீச் ஆகிட்டோம். அங்கே பாருங்க, அதான் வந்து சங்ககிரி மலை, சங்ககிரி கோட்டை. ஓகே, நம்ம இப்போது பாதி தூரம் வந்துட்டோம். ஒரு halfway மார்க். இந்த வாட்டர் பிரேக் எடுத்துக்கலாம். இந்த மலை இருக்குல்ல, இந்த மலை வந்து சூரியன் கரடு சூரிய மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து கொங்கண சித்தர் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர் வந்து வாழ்ந்துருக்காரு. அவர் இந்த மலையில் தான் வந்து தவம் செஞ்சு இறைநிலை வந்து அடைஞ்சிருக்காரு. அவருக்கு வந்து இங்கே உள்ள கோயிலே இருக்குது இந்த சூரிய மலையில். அப்புறம் அவர் தவம் செஞ்ச இடமும் வந்து இந்த சூரிய மலையில் இருக்குது. இங்கே நான் ஏன் சைக்கிளிங் பண்ணுறேன்னா, நம்ம போகிற வழியில் இருக்க நேச்சர், அப்புறம் பீஸ் ஆஃப் மைண்ட், ஃப்ரீடம், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே பண்ணுற ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைக்கிள் வாங்குறதுன்னு தான் நான் சொல்லுவேன். எடுத்தவொடனே வந்து பெரிய ரைடுலாம் வேணாம். ஜஸ்ட் சின்னதாக வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி, அப்புறம் போக போக 50, 100 அப்படி நம்ம ஒரு லாங் ரைடு வந்து நம்ம பண்ணலாம். ஆக்சுவலி இந்த ரோடு வந்து நல்லாயிருக்கும் இந்த இடத்துல மட்டும். ஏன்னா 2 சைடும் புளிய மரம், நல்லா ஜில்லுன்னு இருக்கும். கொஞ்சம் தூரம் மேடாக ஏற்றிட்டு அப்புறம் ஒரு பள்ளம் வரும் பாருங்க. செம்மையாக இருக்கும். நம்ம பெடல் பண்ணனே அவசியமே இல்லை. அது பாட்டுக்கு வண்டி அப்படியே ஸ்மூத்தாக போகும். விழுந்து விடாதே, அவனை வைத்து நிறைய சாதிக்க வேண்டும். ஆக்சுவலி நான் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். 33 கிலோமீட்டர் தான் வந்திருந்தது. சரி ஓகே, இதோட குவிட் பண்ணிக்கலாம், ஐ மீன் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடலாம் ரைடு அப்படின்னு நினச்சேன். பட் குவிட் பண்ணுறது நம்ம ஆப்ஷன்லேயே கிடையாது. ஸோ அகைன் என்னோடய ரைடை வந்து கன்டினியூ பண்ணிட்டேன். நான் ஆல்மோஸ்ட் 45 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகிட்டோம். இன்னும் 5 more கிலோமீட்டர்ஸ் தான் லாஸ்ட் புஷ். ஒவ்வொரு படலும் வந்து என்னோடய ஃபினிஷ் லைனை நோக்கி தான் நான் வந்து போயிட்டுருக்கேன். நான் கமான் முடிச்சுட்டேங்க 50 கிலோமீட்டரு. இந்த ரைடை நான் சேஃப் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ரைடு வந்து ஒர்த்து தான் எனக்கு.
ஸோ இப்போ வீட்டில் கேட்டாங்க எங்கடா போயிட்டு வந்தேன் அப்படின்னு. நான் வந்து ஜஸ்ட் அப்படியே ஊரை சுற்றிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். நிஜாலுமே சைக்கிள் எடுத்துகிட்டு ஊரை தான் சுற்றிட்டு வந்திருக்கேன் நான். ஒரு சின்ன பர்சனல் அச்சீவ்மெண்ட் தான் இதுவும். 50 கிலோமீட்டர் சேலஞ்ச் வந்து ஒர்த்து தான். நான் நினச்சதை விட என்னோடய லெக் மசில் வந்து நல்லாவே பம்ப் ஆகிருக்கு. அதே மாதிரி என்னோடய மசில் மெமரி வந்து கெயின் ஆகிருக்கு பழைய மாதிரியே. நெக்ஸ்ட்டு என்னோடய 100 கிலோமீட்டர் சேலஞ்சை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.